நான் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் வெவ்வேறு கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன், வெவ்வேறு வாழ்க்கையை வாழறேன். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுல நான் நடிகன் கிடையாது, ஒரு சாதாரண மனிதன். என்னுடைய வாழ்க்கையை நான் வாழும்போது பலவிதமான விஷயங்கள் என் மனசை தொட்டுட்டு போகுது. நான் பேப்பர் படிப்பேன், நியூஸ் எல்லாம் பார்ப்பேன், நண்பர்களை சந்திப்பேன், பலவிதமான மக்கள் கிட்ட பேசுவேன். அப்ப பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு பக்கம் நாடு முன்னேறிக்கிட்டே போகுது, அதுவும் புகழின் உச்சிக்கே போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு இந்தியனா இருக்கிறதுல ரொம்பவே பெருமைப்படுறேன். ஆனா இன்னொரு பக்கம் இந்த சமூகத்துல கசப்பான விஷயங்களும் நடக்குது. அதை நாம தெரிஞ்சுக்க விரும்புறதில்ல. ஆனா அவங்கள சந்திக்க நேரும் போது மனசு நொந்து போகுது, கண்கள் கலங்கிடுது. அதே நேரத்துல இந்த விஷயங்கள்ல எனக்கு சம்பந்தம் இல்லாத போது நான் எதுக்காக கவலைப்படணும்? என் வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருக்கு. இதனால எனக்கு என்ன பாதிப்பு இருக்கு? கண்டிப்பா பாதிப்பு இருக்குங்க. நானும் இந்த சமுதாயத்தின் ஒரு அங்கம் தானே. இந்த தவறான சம்பவங்கள் என்ன உங்களை, அதாவது நம்ம எல்லாரையும் தாண்டி தானே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க. அதான உண்மை. இன்னைக்கு காந்தி, திலகர், நேரு, மௌலானா ஆசாத் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்வோம்? நம் நாட்டு சுதந்திரத்துக்காக போராடும் போது இந்த தியாகிகள் இந்த மாதிரியான இந்தியாவை தான் கனவு கண்டாங்களா? அதனால நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். சில விஷயங்களை கேட்க விரும்புறேன், சில விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புறேன், கொஞ்சம் சொல்லவும் விரும்புறேன். எல்லா விஷயங்களோட ஆழத்துக்கு போக விரும்புறேன். எல்லா விஷயங்களையும் நான் வெளியெடுக்க விரும்புறேன். முக்கியமான விஷயங்களை பத்தி பேசவும் விரும்புறேன். ஒவ்வொரு இந்தியர்களோட வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் இது. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, யாரையும் குற்றம் சொல்ல விரும்பல, யாரையும் குற்றவாளி கூண்டுல நிக்க வைக்கல, நெவர். ஆனா நடக்கிற தவறுகளுக்கு நம்மள ஒருத்தன் தானே காரணம். ஒருவேளை எல்லாருமே காரணம். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம். கொஞ்சம் தேடல், கொஞ்சம் கிடைத்தல், கொஞ்சம் கேட்பது, கொஞ்சம் சொல்வது, சில கஷ்டமான விஷயங்களுக்கு விடை தேடுவது. சும்மா கலவரங்களை உண்டு பண்றது என்னோட லட்சியம் இல்ல. ஒரு சிறு மாற்றத்தை உருவாக்க தான் நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். என் மனசுல இல்லாட்டாலும் உங்க மனசுல இருக்கட்டும். அந்த உணர்ச்சிகள் எந்த நேரமும் பொங்கிக்கிட்டு தான் இருக்கணும். பாதை வாழ்வை உயர்த்தும் பாதை, நெஞ்சில் உண்மை என்ற பேரை பதித்தேன், உலகம் என்றும் துதிக்கவே. இது ராகமே, புது வேகமே, உன்னை நேசிக்கும் உற்சாகமே, நாடி நரம்பிலே உன் வெறியிலே துள்ளி பாயுதே என் குருதியே. உன்னாலே கற்றேனே உண்மை என்ற வேதம், நான் உன்னாலே பெற்றேனே உண்மை சங்கநாதம். நன்றி. எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் சிட் டவுன். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், சத்தியமேவ ஜெயதே. நான் அமீர் கான் உங்கள் அனைவரையும் முழு மனதோடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நண்பர்களே, நான் பல பேர்கிட்ட நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்க ஒரே பதில் தான் சொல்லியிருக்காங்க, அம்மா. இது உண்மைதானே? நம்ம வாழ்க்கையில தாயோட அன்புங்கிறது தெய்வத்துக்கு ஈடானது. சொல்லப்போனா நம்ம நாட்டுல இருக்கிற எத்தனையோ பெண் தெய்வங்களை அம்மாவா பூஜிக்கிறோம். துர்கா தேவி, சரஸ்வதி தேவி, கருமாரி அம்மன், அப்புறம் காமாட்சி அம்மன். இஸ்லாமிய மதத்துல கூட பாத்தீங்கன்னா சொர்க்கம் எங்க இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்டா அம்மாவோட பாதத்துக்கு கீழேன்னு சொல்லுவாங்க. தாய்க்கு ஏன் தெய்வத்துக்கு ஈடான அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு? அதாவது அம்மான்னு சொன்ன உடனே நம்ம மனசு ஏன் இவ்வளவு பரவசம் அடையுது? தாய் சேய் பந்தத்துக்கு
இவ்வளவு முக்கியத்துவம் ஏன்? நம்ம குழந்தை பருவத்தை நினைச்சு பார்த்தாலே நமக்கு பதில் கிடைச்சிடும். அம்மா எந்த கண்டிஷனும் போடாம சுயநலங்கள் பார்க்காம நம்மள வளர்க்குறாங்க. அவங்க இந்த உலகத்துக்கு நம்மள கொண்டு மட்டும் வரல, அவங்க இந்த உலகத்துல நம்மள நல்லா வாழ வைக்கிறாங்க. அவங்க துன்பங்களை தாங்கிக்கிட்டு நமக்கு இன்பங்களை கொடுக்கறாங்க. அவங்க சாப்பிடாம நமக்கு ஊட்டுவாங்க. முழு அன்பையும் காட்டி நம்மள வளர்க்குறாங்க. உண்மையிலேயே அம்மா ரொம்ப முக்கியமானவங்க தான். அதாவது அவங்க இல்லாம பெண் குலங்களே இல்ல. இந்த உலகம், மனித சக்கரமே முன்னேறி போகாது. ஆனா இன்னைக்கு நம்ம அம்மா கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிறோம்? வாங்க ஒரு அம்மாவை சந்திச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அகமதாபாத்ல வஸ்திரப்பூர்ல வசிக்கிறாங்க அமிஷா யாக்னிக். அமிஷா ஒரு கால் சென்டர்ல வேலை பார்க்கறாங்க. இவங்களுக்கு 6 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. கண்ணும் கருத்துமா அவளை வளர்த்துக்கிட்டு வராங்க. எல்லா அம்மாவும் அப்படித்தான் வளர்ப்பாங்க. ஆனா இவங்களுக்கு இவங்களோட பொண்ணு ரொம்ப விசேஷமானவ. இதுக்கு என்ன காரணம்? வாங்க நாம அமிஷாவையே சந்திக்கலாம், விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்க குழந்தை ரொம்ப அழகா இருக்கா. அவ பேர் என்ன? காமியா பட். காமியா. காமியா அவளுக்கு என்ன வயசாகுது? 8 வயசு ஆகுது. 8 ஆகுதா? அமிஷா மேடம், உங்களுக்கு கல்யாணம் எப்ப நடந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா? என்னோட கல்யாணம் டிசம்பர் 1, 2000 நடந்தது. அதாவது 11 வருஷங்கள் ஆகுது. ஆமா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அம்மாவான விஷயம் உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? அதை உங்களால சொல்ல முடியுமா? நான் அம்மாவான விஷயம் ஆகஸ்ட் 15, 2001 தெரிஞ்சது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம். ம். அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. அம்மாவாக போறது எந்த ஒரு பொண்ணுக்குமே சந்தோஷமான விஷயம் தானே? கண்டிப்பா சந்தோஷம் தான். ஆமா. அப்புறம் என் மாமியார், என் மாமனார், என் கணவர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னை செக்அப் பண்ணணுங்கிறதுக்காக டாக்டர்கிட்ட போயிட்டு வரலான்னு எல்லாருமே சொன்னாங்க. ம். நாங்களும் போனோம். ம். இது நடந்து 2-3 மாசத்துக்கு அப்புறம் சரிவா எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணலான்னு அவங்க என்ன கூட்டிட்டு போனாங்க. ம். ம். சரின்னு நானும் போனேன். அங்க சோனோகிராஃபி எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டதும் மயக்கமாயிட்டேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் என் வயித்துல பெண் குழந்தை இல்ல. அதாவது நான் பிரெக்னன்சியா இல்ல. குழந்தைய கழிச்சிட்டாங்க. ம். ஆனா இத பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையா? அதாவது டாக்டர் உங்ககிட்ட சொல்லிருக்கணுமே. அவர் நிச்சயம் கேட்டிருக்கணும். கேட்டிருக்கணும். ஆனா அவங்க எல்லாரும் முதலே டாக்டர் கிட்ட பேசி வச்சிருந்தாங்க. அதனால என்கிட்ட எதுவுமே கேட்கல. எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே, எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க? அதாவது உங்களோட கணவரும் அவரோட பேரண்ட்ஸும் இதை பண்ணாங்க, ரைட்? ஆமா. அவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்க? அவங்களுக்கு ஆண் குழந்தை தான் தேவை. அதனாலதான் இப்படி பண்ணாங்க. ஆண் குழந்தை தேவையா இருந்தது. ஆமா. அப்புறம் மறுபடியும் நீங்க பிரெக்னெண்டா, அதாவது அம்மாவான விஷயம் உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? 2002ல. சரி, அப்ப என்ன நடந்தது? மறுபடியும் அதேதான் நடந்தது. அவங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க, செக்கிங் பண்ணாங்க. பாயா கேர்ளானு செக்கிங் பண்ணாங்க. ஆமா, அவங்க முதல்லயே டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் பேசி வச்சிடுறாங்க. இது வேறயா? அங்க பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் கோட் வேர்டு தான் யூஸ் பண்றாங்க. பையனா இருந்தா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்றாங்க, பொண்ணா இருந்தா ஜெய் துர்கா மாதான்னு சொல்றாங்க. ஐ see. இதெல்லாம் எனக்கு எங்கெங்க தெரிய போகுது. இந்த மாதிரி எவ்வளவு தடவை உங்களுக்கு நடந்தது? 8 வருஷத்துல 6 தடவை. ஒவ்வொரு தடவையும் நான் ஏதோ ஒரு கொலை பண்ற மாதிரி தான் உணர்வேன். ஒரு மழலைய. அது என்னங்க தப்பு பண்ணுச்சு? அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்களா? இல்ல. இல்லனா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இத இல்ல, பத்தி இல்ல. நீங்க சொன்னீங்களா? இல்ல, சொல்லல. ம்ஹும். நான் அவங்க கிட்ட எதையுமே சொல்லல. எந்த ஒரு பொண்ணும் தான் புகுந்த வீட்டை விட்டு பிறந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்க மாட்டா இல்லையா? யார் விரும்புவாங்க சொல்லுங்க? அதோட எங்க அப்பா அம்மா வேற ரொம்ப ஏழை. அவங்க கிட்ட போய் நான் என்னோட கஷ்டத்துல எப்படி சொல்ல முடியும்? ம்ஹும். இந்த மாதிரிலாம் அவங்க நடந்துக்கும் போது நீங்க அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த சமயத்துல என்னோட உடம்பு மோசமாயிடுச்சு. என் உடம்பும் நல்லா இருக்கல. ம்ஹும். அதனால நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். கொஞ்ச நாள் அம்மா வீட்டுல இருந்துட்டு வந்துடுறேன்னு தான் சொன்னேன். ம், ம். அதுக்கப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். கொஞ்ச நாள் நான் அங்கேயே தங்கி இருந்தேன். ம். என் மாமியார் கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். ம். எனக்கு அங்க போகவே பிடிக்கல. அப்புறம் 2004 மார்ச் 1ஆம் தேதி எனக்கு பொன் குழந்தை பிறந்துச்சு. ஆனா பொண்ணு அவங்க பிறந்தும் யாருமே கூட பார்க்க இதுக்காக வரல. அவங்க 2 சந்தோஷப்படல. மாசம் யாருமே வந்து பார்க்கல.
2 மாசம் வரவே இல்லையா? அதுக்கப்புறம் குடும்ப கௌரவம் 4 பேரு பேசுவாங்களேன்னு என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க. ம், அப்புறம் ஒரு நாள் சண்டையாச்சு. ம். உடனே என் மாமியார் என்னை வந்து கிளம்பு, நீ இங்க இருக்கக்கூடாது, கிளம்பு. உன் இடத்துல நான் 51 பொண்ணை கொண்டு வந்து நிக்க வச்சு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுவேன், நீ இங்க இருந்து போன்னு சொன்னாங்க. அவங்க பேச்ச நான் ம். கேட்க மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே என் மாமியார் என்ன அங்கிருந்து உங்களை இந்த மாதிரி மிரட்டியிருக்காங்க. ஆமா. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் ராத்திரி நேரம் வீட்டை விட்டு என்னை அடிச்சு வெளியே அனுப்பினாங்க. அது மட்டும் இல்லைங்க, என் பொண்ணை அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க. நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் உன் பொண்ணை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும். 3 மாசம் வரைக்கும் என் குழந்தையோட முகத்தை கூட என்ன பார்க்க விடல. சரி, உங்களுக்கு உங்க குழந்தை எப்படி கிடைச்சது? அதுக்கப்புறம் நான் இதோ இங்க வந்திருக்காரு மிஸ்டர் சுக்லா சாரை சந்திச்சேன். இவர் ஒரு லாயர். இவர்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னேன், எனக்கு நடந்த கொடுமையையும் சொன்னேன். ம்ஹும். அதுக்கப்புறம் இவரோட உதவியால தான் என் குழந்தை எனக்கு திரும்ப கிடைச்சா. அதுக்கப்புறம் உங்க பொண்ணு உங்க கூட தான் இருக்கா ஆமா, இல்லையா? என் கூட தான் இருக்கா, என்னோட தான். இன்னும் கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு தான் இருக்கு. ம். சரி, இப்போ உங்க உங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கீங்க. உங்க குழந்தைய நீங்க தான் கவனிச்சுக்கிறீங்க. அதாவது நீங்க நானே தான் தான் பாத்துக்கிறீங்க. கவனிச்சுக்கிறேன், நானே தான் அவளை பாத்துக்கிறேன். நான் ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கேன். அந்த படிப்பை வச்சு வேலைக்கு போய்கிட்டு என் பொண்ணை நல்லபடியா வளர்த்து அவளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, இந்த இடத்துல உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான, அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, அம்மா வயித்துல குழந்தை இருக்கு இல்லையா, அது ஆணா இல்ல பெண்ணாங்கிறது அம்மா கையில கிடையாதுங்க. அது அப்பா கையில தான் இருக்கு. ஆண்களின் ஸ்பெர்ம், அதாவது ஆண்களின் விந்து, அதான் நிர்ணயிக்குது அம்மா வயித்துல வளரப்போவது ஆணா இல்ல பெண்ணான்னு. அதனால யாராவது மனைவியை குத்தம் சொன்னாலோ மருமகளை குத்தம் சொன்னாலோ அவங்க பெரிய தப்பு தான் பண்றாங்க. யாராவது குறை சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா ப்ளீஸ் கணவரை குறை சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது யாரோட குத்தமும் கிடையாது, இயற்கை கொடுத்த அன்பளிப்பு தான் இது. அது சந்தோஷமா தான் நீங்க ஏத்துக்கணும். அமிஷா மேடம், இந்த எல்லா விஷயங்களையும் என்கிட்ட வந்து சொல்ல நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க இங்க வந்தது ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா இருக்கு. உங்களோட இந்த சோக கதையை கேட்டு ப்ரோக்ராம் பார்க்குற பல பெண்மணிகள் உஷாராயிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட அழகான பொண்ணு வளர்ந்து பெரியவள் ஆயிட்டானா நிச்சயம் உங்களை நினைச்சு பெருமைப்படுவா. நண்பர்களே, வாங்க இன்னொரு அம்மாவை நாம சந்திக்கலாம். அவங்கள சந்திச்சு அவங்க கதையை கேட்கலாம். மத்திய பிரதேசத்துல முரேனா நகரத்துல வாழறாங்க பர்வீன் கான். அமிஷா செஞ்ச குற்றத்தை தான் பர்வீனும் செஞ்சாங்க. பெண் குழந்தைகளுக்கு அம்மாவா இருந்தாங்க. இதுக்கான தண்டனை ரொம்பவே கொடூரமா இருந்தது. அத நம்மால வார்த்தைகளால சொல்லி விவரிக்க முடியாது. வாங்க மேடம், இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு எப்ப கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு கல்யாணம் வந்து 1994ல நடந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அம்மாவாக போற விஷயம் உங்களுக்கு எந்த வருஷத்துல தெரிஞ்சது? 3 வருஷம் கழிச்சு. பிறந்த குழந்தை ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா? பெண் குழந்தைதான். பொண்ணு. ஆமா. நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்களே. அம்மாங்க கொடுத்து வச்சிருக்கணும், அதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, உங்க கணவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவர் சந்தோஷப்பட்டாரா? அவரு ரொம்ப வருத்தப்பட்டாரு. என்ன ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு போயிட்டாரு. ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு போயிட்டாருங்க. அவரு என்ன கவனிக்கவே இல்ல. அப்படியா? வருத்தப்பட்டேன். ம். எனக்குள்ளேயே ரொம்ப அழுதேன். குழந்தையோட முகத்தை பார்த்த அடுத்த நிமிஷம் எல்லா வருத்தமும் பறந்து போயிடுச்சு. ஆமா, பெண் குழந்தையா இருந்தாலும் அது என் குழந்தை தானேன்னு நான் ரொம்ப. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க எப்ப பிரெக்னென்ட் ஆனீங்க? அதுக்கப்புறமா 3 வருஷம் கழிச்சு. அப்ப என்ன நடந்தது? அவங்க அம்மா அப்பா 3 மாசத்துக்கு அப்புறம் செக்கப் தான் சொன்னாங்க. நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா என்ன அடிச்சு பலவந்தமா கூட்டிட்டு போனாங்க. எனக்கு வேற வழி தெரியல, நான் போய் தான் ஆகணும். அதனால நானும் போனேன். மறுபடியும் பொண்ணுன்னு தான் சொன்னாங்க. உங்க வயித்துல அதனால உருவானது பெண்ணுன்னு ஆமா, தெரிஞ்சது. அப்புறம்? பொண்ணுன்றதால மறுபடியும் அபார்ஷன் பண்ணாங்க. அப்புறம் நெக்ஸ்ட், அதாவது அதே வருஷத்துல மறுபடியும் நான் பிரெக்னென்ட் ஆனேன். ம். மறுபடியும் அவர் என்ன செக்கப்க்கு கூட்டிட்டு போனாரு. நானும் முடியாதுன்னு அடம் பிடிச்சேன். அவர் விடல. அதுவும் என் தலைமுடி வேற பெருசா இருக்கா, அவருக்கு சௌகரியமா இருந்தது. என் தலைமுடியை பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போனாரு.
ம். பார்த்தா மறுபடியும் பொண்ணுதான். மறுபடியும் அபார்ஷன் பண்ண வச்சாரு. அதே வருஷம் பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் பிரெக்னென்ட் ஆனேன். ஆ. அடிக்கடி அபார்ஷன் பண்ணதால என்னோட உடம்பும் பலவீனமாகி இருக்கலாம். அதனால தானாவே குழந்தை கலைஞ்சிருச்சு. அதுவும் ஒரு சரிதான். வருஷத்துக்குள்ள அடிக்கடி நடந்திருக்கு. அபார்ஷன் பண்றதுனால பெண்களோட உடம்பு ஆமா, பலவீனம் அடைய நிறைய பலவீனமாயிடுது. வாய்ப்புகள் இருக்கு. ம். ஒரே வருஷத்துல 3 தடவை அபார்ஷன் ஆயிருந்தது. மறுபடியும் நான் பிரெக்னென்ட் ஆனேன். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, இந்த தடவை பிரெக்னென்ட் ஆன விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். 5-6 மாசம் ஓடிடுச்சு. ம். அதாவது என் ஹஸ்பண்ட்க்கும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் இந்த விஷயத்த பத்தி எதுவும் தெரியாது. ம், ம். இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ரொம்ப அடிச்சாரு. ஹாக்கி ஸ்டிக்க வச்சு என்ன பயங்கரமா அடிச்சாரு. அதுவும் ஸ்டிக்கால இடுப்புலயே அடிச்சாரு. அவ்வளவுதான். நான் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டேன். விஷயம் தெரிஞ்சு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் ஓடி வந்து பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் நான் பிரெக்னென்ட்னு தெரிஞ்சு ம்ஹும். போச்சு. 5 மாசம் ஆனதுனால அபார்ஷனும் பண்ண முடியாது இல்லையா? அப்புறம் காலப்போக்குல என் 2வது பொண்ணும் இந்த உலகத்துல பிறந்துட்டா. மறுபடியும் என் குழந்தைங்கள பாக்குறது கிடையாது, பேசுறது கிடையாது. எப்பவும் பையன் வேணும் பையன் வேணும்னு புலம்புறது. பையன் வேணுமா? அவரை பத்தி சொல்லணும்னா அவருக்கு படிப்பு கிடையாது, நல்ல வேலை கிடையாது. ஒரு ஓட்ட வீட்ல வாடகைக்கு தான் எங்களை வச்சிருந்தாரு. ஆனா அவருக்கு ஆசை மட்டும் ரொம்ப பெருசா இருந்தது. ம், ம். ஒரு நாள் நான் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு சண்டே, அதனால எனக்கும் லீவ் இருந்தது. நான் வேலைக்கு போறதுனால அன்னைக்கு எனக்கு லீவு. வீட்ல தூங்கிட்டு இருந்தேன். அவர் வந்து பசங்க கிட்ட 2 ரூபாய் கொடுத்து ஏதாவது வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாரு. நான் உள்ள படுத்துட்டு இருந்தேன். முழுசா போத்திட்டு இருந்ததுனால முகம் மட்டும் வெளியே இருந்தது. உள்ள வந்து அப்படியே என் மேல பாஞ்சிட்டாரு. கைய இறுக்கமா பிடிச்சிட்டாரு. முகத்தை அப்படியே கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மிருகங்க மாமிசத்தை கடிச்சு சாப்பிடுமே அந்த மாதிரி பண்ணாரு. ரொம்ப கொடூரமா நடந்துக்கிட்டாரு. முகம் முழுசா பயங்கரமா கோரமாகற வரைக்கும் அவரு கடிச்சுக்கிட்டே இருந்தாரு. நீங்களே அது ஸ்கிரீன்ல பாருங்க. அவரு உங்க முகத்துல கடிச்சதால இந்த காயங்கள்லாம் ஏற்பட்டுச்சா? ம். ஒரு ஒரு பொன் கூட இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறத நான் நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ஆமாங்க. அப்புறம் சில பேர் சொன்னதை வச்சு நான் ஜெய்ப்பூருக்கு போனேன். ஜெய்ப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு எஸ்கார்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ம்ஹும். அவங்க எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது நான் என் வாழ்க்கையில இப்படி ஒரு நல்ல டாக்டரை நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் காலேஜில் BA முடிச்சேன், படிச்சேன், வேலை செஞ்சேன், குழந்தைங்கள நல்லாவும் பார்த்துக்கிட்டேன். அதாவது உங்க குடும்பம், உங்க மக்கள், உங்க வம்சத்தை நீங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. முதல்ல மக்கள் எல்லாரும் உண்மைகளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு வித்தியாசம் பார்க்க கூடாது. முதல்லயே இந்த புத்தி இருந்திருந்தா அப்பவே நான் அவரை விட்டு விலகி வந்திருப்பேன். சில சமயம் நான் என்னையே குற்றவாளியா உணர்றேன். ஏன்னா சித்திரவதை செய்யறது தப்புனா அதை விட பெரிய தப்பு அதை தாங்கிக்கிறது. ஆஹா, பிரமாதம். மேடம், நீங்க ரொம்ப தைரியமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் இங்க வந்ததுக்கு நன்றி. எங்க கிட்ட வந்தீங்க, உங்க எண்ணங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இனிமே உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். நான் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும், தாய்மார்கள் கிட்டையும், இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்க கிட்டையும் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தரும். வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தரும். இன்பத்தையும் தரும், மன வருத்தத்தையும் தரும். அதை வென்று வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை நம்முன் தலைவணங்கி நிற்கும். பிரமாதம், ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. வாங்க. பொண்ணுக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? குழந்தைங்களை இந்த மாதிரி இரக்கமே இல்லாம கொல்ற அந்த கைவர்கள் யாரு? தெரிஞ்சுப்போம், அவங்கள புரிஞ்சுப்போம். பிரேக்குக்கு அப்புறம். சத்யமே சத்யமே சத்யமேவ ஜெயதே. சத்யமே சத்யமே சத்யமேவ ஜெயதே. வெல்கம் பேக். வற்புறுத்தி அம்மா வயித்துல வளர்ற குழந்தைய இரக்கமே இல்லாம கலைக்கிறது கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனாமிகா, பர்வீன், அமிஷாவோட மனநலமை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும்? இவங்க 3 பேர் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இல்ல இந்த மாதிரி பல தொடர்கதைகள் இருக்கா? எங்க டீம் இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. கவர்மெண்டோட நம்பர்ஸை பார்த்தோம், சென்சஸ் ரிப்போர்ட்ஸை பார்த்தோம், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நாங்க பேசியிருக்கோம். இதுதாங்க சென்சஸ் ரிப்போர்ட். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் இந்த சென்சஸ் ரிப்போர்ட் வருது. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பெண்களோட பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது.
இது ரொம்ப கொடுமைதான். 2011ல 1000 ஆண் குழந்தைகளுக்கு சமமா பார்த்தா பெண் குழந்தையின் எண்ணிக்கை 914 குறைஞ்சிருக்கு. நண்பர்களே, இந்த ரேஷியோவை நான் முதல்ல பார்க்கும்போது, அதாவது 1000 ஆண் குழந்தைகளுக்கு 914 பெண் குழந்தைகள் சாதாரணம் தானேன்னு நான் நினைச்சேன். வித்தியாசம் 86 தானே. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டது சரியில்லைன்னு சொன்னாங்க. இந்த 86ங்கிற எண் 1000க்கு சமமா மட்டுமே வருது. இப்போ இதே எண்ணிக்கைய லட்சம் ஆண் குழந்தைகளுக்கு சமமாக்கி பாருங்க, 10 லட்சம் கூட சமமாக்கி பாருங்க, 1 கோடி 10 கோடி கூட சமமாக்கி பாருங்களேன். அப்ப இந்த வித்தியாசம் உங்களுக்கே அதிர்ச்சியை கொடுத்துடும். இதுல பெரிய விஷயம் என்னன்னா, கடந்த 3-4 வருஷத்துல பாத்தீங்கன்னா 3 கோடி பெண் குழந்தைகளை கர்ப்பத்திலேயே கொலை செஞ்சிருக்காங்க. 3 கோடி. அதாவது 3 கோடி தடவை யாரோ ஒரு தாய் வயித்துல வளர்ற பெண் குழந்தைய கலைச்சிருக்காங்க. சரி, நாட்டுல இது எங்கெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்திய நாட்டோட மேப். எங்கெங்க உங்களுக்கு ரெட் கலர் தெரியுதோ அங்கெல்லாம் இது ஆரம்பிச்சிருக்கு. 1981ல இந்த சம்பவங்கள் நடந்த இடங்களை பாருங்க. 1991ல இது பரவி எங்கெல்லாம் போயிருக்குன்னு பாருங்க. 2001ல, இப்போ 2011ல. அதாவது நம்ம பாரத தாய் பாவம் பெண்களின் ரத்தத்துல மூழ்கி போயிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஏன் நடக்குது? பெண் குழந்தைகள்லாம் ஏன் அம்மாவோட வயித்திலேயே கொல்லப்படுறாங்க? இந்த அளவுக்கு பெரிய லெவல்ல யார் இதையெல்லாம் பண்றாங்க? பல இடங்கள்ல பல பேர்கிட்ட இந்த கேள்வியை எங்க டீம் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். என்ன கேட்டா கிராமங்கள்ல தான் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா நடக்குதுன்னு சொல்லுவேன். கிராமத்துல தாங்க அதிகமா நடக்குது. இதெல்லாம் சாதாரணமா கிராமங்கள்ல தான் நடக்கும். அங்கதான் படிப்பறிவு ரொம்ப கம்மியா இருக்கு. கண்டிப்பா கிராமங்கள்ல தான். சிட்டில எல்லாருமே எஜுகேட்டட், நல்லா படிச்சிருக்காங்க. சாதாரணமா ஏழைங்க தான் இந்த தவறான காரியத்தை செய்வாங்க. லோயர் இன்கம் பீப்புள் அங்கதாங்க அதிகமா நடக்குது. லோவர் கிளாஸ் பீப்புள், புவர் ஃபேமிலி படிக்காதவங்க தான். இந்த சம்பவங்கள் சிட்டில குறைவாவும் கிராமத்துல அதிகமா நடக்கிறதாவும் மக்கள் நினைக்கிறாங்க. ஏழைங்களும் படிக்காதவங்களும் தான் காரணமா? ஆனா ஒரு விஷயத்த சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா உண்மை தலைகீழா இருக்கு. எங்ககிட்ட அதுக்கான ரிப்போர்ட்ஸே இருக்கு. ஏன்னா பெண் சிசு கொலையின் ஆரம்பம் சின்ன சின்ன கிராமங்கள்ல தொடங்கல. டெல்லி, மும்பை, சண்டிகர் மாதிரி பெரிய பெரிய சிட்டில தான் அதிகம் நடந்திருக்கு. இந்த சிட்டிஸ்லயும் பணக்காரங்க தான் அதிக காரணமா இருந்திருக்காங்க, படிக்காதவங்க இல்ல. படிச்சவங்க தான் இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அதிர்ச்சியா இருக்குல்ல? நம்ப முடியல. என்னாலையும் முடியல. நண்பர்களே, இப்ப நீங்க இன்னொரு அம்மாவை இந்த ஷோல சந்திக்க போறீங்க. அவங்களுக்கு இந்த ரிப்போர்ட் கூட நேரடி தொடர்பு இருக்கு. அவங்களோட கதையை கேட்டீங்கன்னா நீங்க அரண்டு போயிடுவீங்க. நம் தலைநகரமான தில்லியின் ஒரு அற்புதமான இடத்துல தான் மீத்து கோஸ்லா வசிக்கிறாங்க. அவங்களும் டாக்டர், அவங்க அம்மா அப்பாவும் டாக்டர் தான். அதாவது ஒரு நல்ல குடும்பத்துல இவங்க பிறந்து வளர்ந்தாங்க. மாமியார் வீட்டுக்கு போன பிறகு முதன்முறையா இவங்க கர்ப்பவதியான போது இவங்க வயித்துல வளர்றது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு டெஸ்ட் பண்ண சொல்லி வற்புறுத்திருக்காங்க. நீத்து அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பல சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அங்க டாக்டர்கள் கூட சேர்ந்துகிட்டு கிட்னி ஸ்கேன் பண்ண போறதா சொல்லி செக்ஸ் டிட்டர்மினேஷன் டெஸ்ட பண்ணியிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு அவங்க வயித்துல ரெட்டை குழந்தை வளர்றது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நீத்துவுக்கு நடந்த விஷயங்கள் நமக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடியதாகவே இருந்தது. இங்க வந்ததுக்காக ரொம்ப நன்றி. உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் நடத்தினாங்க. அதுல உங்க வயித்துல ட்வின்ஸ், அதாவது பெண் குழந்தைகள் இருக்கிறது தெரிஞ்சதும் உங்க கணவர் மற்றும் அவங்க குடும்பத்துல ரியாக்ஷன் எப்படி இருந்தது? என்னோட வயித்துல 2 பெண் குழந்தைங்க வளர்ற விஷயம் அவங்களுக்கு என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னையிலிருந்து வேற மாதிரியான சித்திரவதையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல செக்ஸ் டிட்டர்மினேஷன் டார்ச்சர் கொடுத்தாங்க. இப்போ அபார்ஷன் பண்ணுன்னு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பெண் குழந்தை இருக்கிறதால அபார்ஷன் பண்ணிடணும். 2 குழந்தைய இல்லாட்டாலும் ஒரு குழந்தைய வயிற்றிலேயே கலைச்சிட சொன்னாங்க. ஏப்ரல் மாசம் அல்ட்ராசவுண்ட் பண்ணியிருந்தாங்க. மே 17ஆம் தேதி எனக்கும் என் கணவருக்கும் பெரிய சண்டை நடந்தது. அதுல அவர் என்ன 2வது மாடிப்படியிலிருந்து கீழே தள்ளி விட்டாரு. நான் மாடிப்படிக்கட்டுல உருண்டு விழுந்ததும் வயிறு வலிக்க ஆரம்பிச்சது, தண்ணியும் வெளியில வர ஆரம்பிச்சது. அது என்னோட 20வது வாரமா இருந்தது. இந்த பயங்கரமான டார்ச்சர் காரணமா நான் சிவியர் டிப்ரெஷனுக்கு தள்ளப்பட்டேன். நான் சூசைட் பண்ணவும் முடிவு பண்ணிட்டேன். அபார்ஷன் பண்ணக்கூடாது, சூசைட் பண்ணிக்கலாம் இல்லையா? குழந்தைங்கள சாகடிக்க விரும்பல, ஆனா அதுங்க கூட நான் சாகறதுக்கு தயாராயிட்டேன். எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வந்தது. அவருக்கு ஃபோன் அடிச்சு பேசினேன். உங்க பொண்ணை மறந்துடுங்கன்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதையே மறந்துடுங்க, என்ன கிரிமேட் பண்ணதான் நினைச்சுக்கங்கன்னு நான்
அப்பா கிட்ட சொல்லிட்டேன். 10 நிமிஷம் எனக்காக பொறுன்னு அப்பா சொன்னாரு. உடனே அவர் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் அடிச்சாரு. மரியாதையா அவளை வீட்ல கொண்டு வந்து விட்டுடு, இல்லனா போலீஸ்க்கு போயிடுவேன்னு மிரட்டினாரு. ம். அவர் என்ன வீட்ல விட்டுட்டு உடனே போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணாங்க. ம். 31 வாரத்திலேயே என்னோட 2 பெண் குழந்தைங்களும் பிறந்துட்டாங்க. ஒரு குழந்தை 1.2 கேஜி இருந்தது, இன்னொரு குழந்தை 1.8 கேஜி ரொம்ப இருந்தது. கம்மி. ரொம்ப வீக்கா இருந்தாங்க. குழந்தைங்களை இன்குபேட்டர்ல வச்சிருந்தாங்க. ம். அப்போ எல்லார் முன்னாடியும் என் மாமியார் சொல்லிட்டாங்க, இதுல கவலைப்பட என்ன இருக்கு, குறப்பிரசவத்துல பிறந்ததுனால இறந்துரும்னு சொல்லிட்டாங்க. குழந்தைங்கள இன்குபேட்டர்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள என்னடான்னா இவங்க சாகணும்னு வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மறுபடியும் போனேன். அது என்னோட தப்பு தான். 3 நாள் வரைக்கும் 2 குழந்தைங்களையும் நான் தனியா தான் பாத்துக்கிட்டேன். குழந்தைங்க அழுதாலும் யாரும் வந்து தூக்க மாட்டாங்க. மேலிருந்து கீழே வரைக்கும் வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும். டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் நான் தான் கழுவணும். 3 நாள் ராத்திரியும் பகலுமா நான் தனியாவே பாத்துக்கிட்டேன். அதுவும் 2 குழந்தைங்களை கவனிச்சுக்கிறது ம். ரொம்பவே கஷ்டமா கஷ்டமா இருந்தது. இருக்கும். ம். அதனால நான் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு திரும்பி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏர்லி மார்னிங் டிசம்பர் மாசம் காலையில 7 மணி வரை நான் பெரிய பொண்ணை கேரியிங் காட்ல போட்டேன். மேல பக்கிள்ஸ் போட்டேன், பிளாங்கெட்ஸும் போட்டேன். சின்னவளை கவனிக்கும் போது மாமியார் வந்து இவளை கீழே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. ம். அவங்க இந்த நேரத்திலயாவது என் குழந்தைய தூக்குறாங்களேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். நீங்க பெரியவளை தூக்கிட்டு வாங்க, சின்னவளை நான் எடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். நான் சின்னவளை தூக்கிட்டு போகும்போது கேரியிங் காட் படிக்கட்டுல கிடக்கிறத பார்த்தேன். அதுவும் தரையில பக்கத்துல மாமியார் நிக்கறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஏற்கனவே குழந்தைங்களோட எடை கம்மி. ம். அதுவும் குளிர்காலத்துல எதுக்காக குழந்தைய தரையில வைக்கணும்? சரி இருந்துட்டு போட்டும்னு நினைச்சேன். நான் சின்ன குழந்தைய வண்டியில வச்சுட்டு திரும்பி பார்க்கறேன். மாமியார் கேரிங் காட்டை எட்டி உதைக்க குழந்தை படிக்கட்டுல அப்படியே உருண்டு விழுந்தது. மேல பிளாங்கெட் இருந்தது. அதுவும் இல்லாம நான் உள்ள பக்கிள் போட்டிருந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல. நான் பக்கிள் பண்ணி இருந்ததுனாலையும் சுத்தி பிளாங்கெட் இருந்ததுனாலையும் குழந்தை தப்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல நான் என்ன பண்ணாலும் 3 பேரும் இறந்துடுவோம்னு நல்லா தெரிஞ்சுது. அதனால குழந்தைங்களை தூக்கிட்டு நேரா என்னோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு நான் கிளம்பி போயிட்டேன். ம். அது எனக்கு சரின்னு பட்டது. வேதனையா இருக்கு. உங்க கணவர் என்ன படிச்சிருக்காரு? அவர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அதாவது மக்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு டாக்டர். ஆமா. உங்களோட ஃபாதர் இன்லா அவரு என்ன படிச்சிருக்காரு? அதாவது அவரோட எஜுகேஷன் என்னன்னு சொல்லுங்க. அவரு ப்ரொஃபஸரா இருந்தாரு. ப்ரொஃபசர் ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா இருந்தாரு. எங்க? டியூ, டெல்லி டெல்லி யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி. சரி, உங்க மதர் இன்லா? அவங்க வந்து ரிட்டையர்ட் வைஸ் பிரின்சிபல் ரோத்தக் ஸ்கூல்ல இருந்து. உங்க உங்க ஹஸ்பண்டோட 2 சிஸ்டர்ஸும் ஒருத்தி மேத்தமேட்டிக்ஸ்ல PhD. மேத்தமெட்டிக்ஸ்ல PhD. ஆமா. இன்னொருத்தி ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா. டீச்சர். ஆமா, டீச்சரா இருக்கா. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கூட இங்க ராம்பாபு சார் இருக்காரு. இவர் இந்த விஷயத்துல ரிசர்ச் பண்ணிருக்காரு. ராம்பாபு சார், சொல்லுங்க, உங்க ரிசர்ச்ல நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? இந்த மாதிரியான காரியங்களை யார் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலா இருந்தேன். சரி. கிராமத்து மக்கள் படிக்காதவங்க தான் இதெல்லாம் செய்வாங்கன்னு மக்கள் சொன்னாங்க. ஒரு விதத்துல நானும் அந்த மாதிரி தான் தப்பான எண்ணத்துல இருந்தேன். ம்ஹும். ஆனா நல்லா ஆராய்ச்சி செய்யும் போதுதான் நான் தேட வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாரும் என் பக்கத்துல தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மள மாதிரி ஆளுங்க தான் இதை பண்றாங்க. இதுல யாருன்னு பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இருக்காங்க, இதுல IAS இருக்காங்க, IAS ஆபீசர்ஸ் எல்லாம் இதை பண்றாங்களா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் பொறுப்பா இருக்கு. அப்போ PCPNDT ஆக்ட் வந்துட்டு இருந்தது. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் இதை பண்றாங்க. ஆமா, அதுல டாக்டர்ஸா இருக்காங்க, ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க, மல்டிநேஷனல் கம்பெனியில வேலை செய்யறவங்களும் இருக்காங்க. அதாவது எல்லாரும் வெல் எஜுகேட்டட், அதுவும் நல்ல பண வசதி உள்ளவங்க. அது மட்டும் இல்ல, படிச்ச மேதைகளும் இருக்காங்க. ம்ஹும். இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் என்னால பார்க்க முடிஞ்சது அமீர் சார். இந்த வேலையை செய்யறவங்க ஒரு பேக்கேஜா தான் இந்த வேலையை செய்யறாங்க. அல்ட்ராசவுண்ட், அது கூடவே இந்த அபார்ஷனையும் அவங்க செய்வாங்களாம். அதாவது அல்ட்ராசவுண்ட் பண்ணி பையன்னு தெரிஞ்சிட்டா 20,000 ரூபாய் ஃபீஸ கொடுத்துட்டு அந்த பேரண்ட்ஸ் அங்கிருந்து போயிட போறாங்க. சரி. அதே நேரத்துல தப்பான ரிப்போர்ட்டை கொடுத்தா பொண்ணுன்னு சொல்லிட்டா அபார்ஷனும் பண்ணலாம் இல்லையா? ஓ. இந்த மாதிரி ஒரு கேஸ் இல்லைங்க, பல கேஸுகள் இருக்கு. பல நகரங்கள்ல இதான் நடக்குது. தூரத்துல போய் தேட வேண்டாம், எல்லாமே நம்ம பக்கத்துல தான் நடக்குது. நாம தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் நல்லா படிச்சவங்க தான் இதுல அதிகமா இருக்காங்க. நம்ம கூட இப்போ ஷைலிஜி இருக்காங்க. அவங்க ஒரு டாக்டர். ஷைலிஜி, உங்க அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க.
ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் பீல்வாரா. நான் 5 வருஷமா அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்க உங்க அனுபவம் எப்படி இருந்தது? இங்க நான் இப்போ ஃபீமேல் ஃபெட்டிசைட் பத்தி பேசுறதா இருந்தா, okay. ஆதிவாசிங்க இதை எப்பவுமே செய்யறதில்ல. கர்ப்பத்துல இருக்கிறது ஆனா பொண்ணான்னு அவங்க எப்பவுமே என்ன கேட்டதே இல்ல. பெண் குழந்தை பிறந்தா அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம்னு தான் அவங்க என்கிட்ட எப்பவும் சொல்லுவாங்க. நம்ம ஆதிவாசி மக்கள் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டியது நிறையவே இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல 2 பேரோட அதிர்ச்சி கதைகளை கேட்டுக்கிட்டு இருந்தோம். இதுல முக்கியமான விஷயம், இப்ப இவங்க 2 பேரோட கேஸும் கோர்ட்ல தான் இருக்கு. இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல நான் வக்கீலோ இல்ல ஜட்ஜோ கிடையாது. கோர்ட் அந்த வேலைகளை பாத்துக்கிட்டோம். ஏன்னா அந்த வேலைகள் நம்மளால முடியாது. அதே மாதிரி கோர்ட் வேலைகள்ல குறுக்கிடவோ நம்ம எண்ணங்களை சொல்லவோ நமக்கு அதிகாரம் கிடையாது. நாம நம்பிக்கை வைக்கலாம். நீத்து மேடமுக்கும் அமிஷா மேடமுக்கும் ஒரு நல்ல நியாயம் கிடைக்கணும். இதான் நம்ம ஆசையும். நாம இங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஆனா பிரேக்குக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்பிங்க காட்ட நான் ஆசைப்படுறேன். இது பாரதியோட கிளிப். எங்க டீம் பல ஊர்களுக்கு போனாங்க, பல பேரை மீட் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க ரொம்ப அசால்ட்டா ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டாங்க. இவங்க என் மனசை தொட்டுட்டாங்க. பாரதி மேடம், நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட சல்யூட்டை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும். அந்த கிளிப்பை இப்ப நம்ம பார்க்கலாம். நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இங்கேயே தான் இருக்கோம். உங்க சொந்த ஊர் எது? அகமதாபாத்ல வஸ்திராப்பூர். இது உன்னோட குழந்தையாம்மா? ஆனா பொண்ணா? பொண்ணு. நீ கர்ப்பமா இருக்கும்போது எதுக்கு ஆசைப்பட்ட? ஆனா பொண்ணு. ஆசைப்பட்டது பொண்ணு. ஆனா என் புருஷன் ஆசைப்பட்டது பையன்தான். உன் புருஷன் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரா? ஏத்துக்கிட்டாரு. சந்தோஷப்பட்டாரா? பிறக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ற விஷயம் உனக்கு தெரியுமா? பொன் குழந்தைன்னு தெரிஞ்சா ஆம்பளைங்க என்ன செய்யறாங்க? ஒரு சில பேர் கலைச்சிடுறாங்க. ஆனா அந்த மாதிரி பாவத்தை நாங்க செய்ய மாட்டோம். சரி, அடுத்த குழந்தை உனக்கு என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுற? கடவுள் எது கொடுத்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். வெல்கம் பேக். நண்பர்களே, நிறைய குற்றங்கள் நம்ம தனியா செய்யற மாதிரியே இருக்கும். உதாரணத்துக்கு சிலரோட பர்ஸை நாம திருடலாம், மொபைல திருடலாம். இப்பெல்லாம் அதிகமா மொபைல் தான் திருடு போகுது. ஆனா ஒரு குத்தம் இருக்கே, அதை தனியா செய்யவே முடியாது. அதுதான் பெண் சிசு கொலை. இந்த குத்தத்துக்கு இன்னொருத்தர் உதவி அவசியம் தேவை. அந்த இன்னொருத்தர் வேற யாரும் இல்ல, ஒரு டாக்டர் தான். டாக்டர் தான் எப்பவுமே மத்தவங்களோட உயிரை காப்பாத்துவாரு. அதுக்காக தான் இப்போ ஒரு டாக்டர் கிட்ட பேசுறது நல்லதா இருக்கும். நம்ம ஷோக்கு வந்திருக்கிறது டாக்டர் புனித் பேதி. எங்க ஷோக்கு வந்ததுக்காக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. டாக்டர் பேதி ரொம்ப பிரபலமான ஒரு டாக்டர். அதோட கைனகாலஜிஸ்ட். கைனகாலஜிஸ்ட்னா யாருன்னு சொல்றேன், இவங்க தான் பெண்ணுக்கு குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு உதவி செய்வாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. டாக்டர் சார், முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. அதாவது இந்த பெண் சிசு கொலையானது இது எப்ப நடந்த விஷயம்? இது 1970 நடந்த விஷயம். அப்ப நம்ம நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருந்ததா நம்பினாங்க. ஏழ்மை இருந்தது. இதுக்கு காரணமே நம்ம நாட்டுல ஜனத்தொகை அதிகமா இருந்ததா நம்பினாங்க. எல்லா பிரச்சனைகளுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட்ல ஒரு பேப்பர் பிரிண்ட் ஆகி வந்தது. அதுல மக்கள் ஆண் குழந்தைகளை விரும்புறதா போட்டிருந்தது. பெண் குழந்தைகளை வேஸ்ட்னு நினைச்சாங்க. அதாவது கரும்பு சக்கைகளை தூக்கி எறிகிற மாதிரி பெண் குழந்தைகளை தூக்கி போட்டாங்க. நாம பெண் குழந்தைகளை அழிச்சிட்டு மக்கள் விரும்புற மாதிரி ஆண் குழந்தைகளை பிறக்க வச்சோம்னா இந்த நாட்டோட பிரச்சனை, இந்த நாட்டோட வறட்சி இதெல்லாம் தீர்ந்துடுன்னு நினைச்சாங்க. இதனால ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ரோக்ராம் உருவாச்சு. அதால நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் ஃப்ரீயா இதெல்லாம் செய்யறது மட்டும் இல்லாம எந்த அம்மா வந்தாலும் ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி ஃபேமிலி பிளானிங்கை பத்தி ஒர்க்கர்ஸ் மூலமா, நர்சஸ் மூலமா, டாக்டர்ஸ் மூலமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. எதுக்காக நீங்க சும்மா குழந்தைய பெத்துக்கிறீங்க? பெண் குழந்தையா இருந்தா அதை கொன்னுடுங்க. வேணும்னா 2-3 பையங்களை பெத்துக்காங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது 2-3 பசங்களை பெத்துக்காங்க, ஆனா பெண் குழந்தைகளை கொன்னுடுங்கன்னு சொன்னாங்க. ஆமா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இது ஆரம்பிச்சது. இதை கேட்கவே எனக்கு ஷாக்கா இருக்கு. அப்புறம் என்னாச்சு? ஆனா சில பேர் இந்த விஷயங்களுக்கு ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால கவர்மெண்ட் அபிஷியலாவே இந்த விஷயத்த அப்படியே நிறுத்திட்டாங்க. ஆனா அதுக்குள்ள எல்லாமே கைய விட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்குன்னு மக்களுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால மார்க்கெட்ல இதுக்கு ஒரு டிமாண்டும் வந்துடுச்சு. அதே டாக்டர்ஸ், அதே டெக்னீஷியன்ஸ் அந்த ப்ரோக்ராம பிரைவேட் கிளினிக்ஸ்லாம் ஆரம்பிச்சு அங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. வெறும் பணத்துக்காக செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. பணம் சம்பாதிச்சாங்க. ஆமா. சரி, இது எப்படி வளர்ந்தது? அது முதல்ல அமினோசென்டிஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதனால குழந்தை கலையிற பயமும் இருந்தது, காஸ்ட்லியாவும் இருந்தது. அதனால குறைவான மக்கள் தான் வந்தாங்க. ஆனா அல்ட்ராசவுண்ட் வந்த உடனேயே, அது 1990 வந்ததுன்னு நினைக்கிறேன்.
எல்லாமே 2 நிமிஷத்துல கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த டெக்னிக்ஸ் எல்லா டாக்டர்ஸுக்கும் ஒரு பொக்கிஷமா அமைஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க ஒரே நாள்ல 20-30 கேசஸ்லாம் ரொம்ப சாதாரணமா அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மிஷினை பண்ணி விற்கிறவங்களுக்கு கூட ஒரு ரெடி மார்க்கெட் கிடைச்சது. அவங்களோட சேல்ஸ்மேன்கள்லாம் டாக்டர்களை சந்திச்சு நல்லா புரிய வைக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த மிஷினை 2 அல்லது 3 லட்சம் ரூபாயில வாங்கலாம்னு. இந்த மிஷினை வாங்கிட்டா 2-3 வருடங்கள்லயே போட்ட பணத்தை எடுத்துடலாம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மிஷினும் ஃப்ரீ ஆயிடும். மிஷினும் ஃப்ரீ ஆயிடும், அப்புறம் எல்லாமே லாபம்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாவே மாறி இருக்கு. அல்ட்ராசவுண்ட் விற்கிறவங்களும் நல்ல லாபம் பாக்குறாங்க. டாக்டர்ஸ்க்கு, நர்சிங் ஹோம்ஸ்க்கு, சின்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து பெரிய ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இந்த இது 2-3 கோடி மதிப்புள்ள பெரிய இண்டஸ்ட்ரியா மாறிடுது. இதுக்கு என்ன வழி இருக்கு? நம்மளால என்னதான் பண்ண முடியும்? வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ்? இம்மிடியேட்டா சில பெரிய பெரிய டாக்டர்ஸ்க்கு எக்ஸம்பிளரி பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். யாரெல்லாம் இதை வியாபாரமா நடத்துறாங்களோ அவங்கள திகார் ஜெயில போடணும். இதுல நிறைய லேடி டாக்டர்ஸும் மாட்டுவாங்க. இவங்கெல்லாம் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ்ல இருந்து வரவங்க. இவங்க கண்டிப்பா திகார் ஜெயில இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கிளியர் மெசேஜ் தெரிஞ்சாகணும். இனிமே இந்த சமூகம் ஏத்துக்காதுன்னு தெரிவிக்கணும். கொரியா கண்ட்ரி தான் அவங்களோட செக்ஸ் ரேஷியோவை சிக்னிபிகண்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க? கொரியால என்ன நடந்தது? அவங்க கிட்டத்தட்ட 90கள்ல பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி போட்டாங்க. லைசன்ஸையும் கேன்சல் பண்ணாங்க. அப்புறம் ஒரே வருஷத்துல இந்த பிராக்டிஸ் பெருமளவுக்கு குறைஞ்சு போயிருந்தது. வித்தின் a year ஆக்சுவலி. அது சரி டாக்டர், இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இவங்க தான் டாக்டர்ஸை எப்பவும் முழுமையா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க இது வரைக்கும் இந்த பெண் சிசு கொலைகள் சம்பந்தமா இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு டாக்டர்ஸோட லைசன்ஸ நிரந்தரமா கேன்சல் பண்ணிருக்காங்க? அத பத்தி சொல்லுங்களேன். ஒரு டாக்டர் கூட ஆகல. ஒரு டாக்டர் கூட ஆகலையா? நீங்க சொல்றத பார்த்தா இந்த சமூகமே இத சும்மா விட்டு வச்சிருக்கு. பெண் சிசு கொலைய ஒரு தவறாவே இவங்க அதை ஏத்துக்கல இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, ஆ, இங்க ஒரு விஷயத்த சொல்ல நான் சொல்லுங்க. விரும்புறேன். அமிஷா மேடம் லாயர் தானே? ஆமா, சரி, சரி. என் பேரு ராஜேந்திர சுக்லா, நான் ஒரு அட்வொகேட். அப்படியா? அமிஷாவோட மாமியார், மாமனார் அப்புறம் புருஷனை ஜெயில போட்ட போது ஜாமீனுக்கான விசாரணை நடந்துட்டு இருந்தது. சரி. ஜட்ஜு சார் அந்த நேரத்துல என்ன சொன்னார் தெரியுமா? குலதீபம் எல்லாருக்கும் தானே வேணும்னு சொன்னாரு. குலதீபம்னா பையங்க, குலதீபம் எல்லாருக்கும் தான் வேணும், அதுல என்ன தப்புன்னு சொன்னாரு. இத ஜட்ஜ் சொன்னாரு. ஜட்ஜு ஓபன் கோர்ட்லயே சொன்னாருங்க, எல்லாருக்கும் பையன் வேணும், அதுல என்ன தப்புன்னு சொன்னாருங்க. இன்னொரு விஷயம், அவர் PSI அதாவது போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஓப்பனாவே திட்டினாரு. நீ எதுக்காக மாமனார், மாமியார், மாப்பிள்ள அரெஸ்ட் பண்ணன்னு கேட்டாரு. எதுக்காக ஜெயில போட்டேன்னு கேட்டாருங்க. இன்னொரு விஷயம், இதையும் ஜட்ஜி தாங்க சொன்னாரு. இந்த சட்டம் எனக்கே தெரியாது போது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாருங்க. இதுதான் கிளைமேக்ஸ். ஜட்ஜி எப்படிலாம் பேசுறாரு பாத்தீங்களா? இதுக்கு காரணம் இந்த மாதிரி குற்றங்களை நாம பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறோம். பெண் சிசு கொலைகள் விவகாரம் வெளிச்சத்துக்கு வரணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், அவங்க தப்பிக்கவும் கூடாது. பத்திரிகைக்காரங்க புரட்சி பண்ணாங்க. வாங்க அவங்க புரட்சிய நாம பார்க்கலாம். பெண் சிசு கொலைகள் சமூகத்துல நடக்கிற மிகப்பெரிய கருப்பு உண்மை இது. இந்த கொலை செய்யும் வியாபாரத்துல பல டாக்டர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. இந்த பயங்கரத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர, மக்களுக்கு விஷயங்களை தெளிவாக்க கேமராக்களை மறைச்சு வச்சுக்கிட்டு 2 பத்திரிகை ஆசிரியர்கள் கிளம்பினாங்க. மீனா சர்மா மற்றும் ஸ்ரீபால் சக்தாவத். இவங்க சொன்ன உண்மைகளை கேட்டா உங்க இதயம் நிச்சயமா நின்னு போயிடும். டாக்டர்ஸ் பணத்துக்காக கருவிலேயே பெண் சிசுக்களை கொல்ல தயாராயிருந்தாங்க. இவங்களோட திருட்டுத்தனம்லாம் ஒளிச்சு வைக்கப்பட்ட கேமராவில பதிவு செய்யப்பட்டது. 13,000 கிலோமீட்டர் தொலைவு இவங்க பயணம் பண்ணி பல இடங்களுக்கு போய் பல டாக்டர்களை கேமராவில புடிச்சுக்கிட்டு வந்த இந்த ஸ்டிங் ஆபரேஷனை பாருங்க. இத நேஷனல் டெலிவிஷன்லயும் டெலிகாஸ்ட் பண்ணி இருக்காங்க. உயிரை பணையம் வச்சு இவங்க நடத்தி இருக்கிற இந்த ஸ்டிங் ஆபரேஷன் நம் சமுதாயத்தின் கண்ணோட்டத்தை மாத்தி அமைக்குமா? ஸ்ரீபால் சார், மீரா மேடம் இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க இந்த ஸ்டிங் ஆபரேஷனை நடத்தி வெளியே கொண்டு வந்தப்ப ராஜஸ்தான்ல பெரிய கலவரமே ஏற்பட்டிருக்குமே, அதை சொல்லுங்க. ராஜஸ்தான்ல மட்டும் இல்ல, மொத்த நாட்டிலையும் பெரிய கலவரம் பொங்கி எழுந்தது. கம்பீரமான பிரச்சனைன்னு மக்கள் நினைச்சாங்க. காரணம், நிறைய பெண் சிசு கொலை நடந்திருக்கு. ஏன்னா 100க்கும் மேல டாக்டர்ஸ் நீங்க உங்க கேமரால படம் பிடிச்சீங்க. அவங்க தப்பெல்லாம் வெளியே வந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? அந்த டாக்டர்ஸ் இன்னைக்கும் அப்படியே தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட எந்த டாக்டர்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷனும் கேன்சல் ஆகல. இன்னும் சொல்ல போனா யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் தண்டனையே கிடைக்கல. இந்த அளவுக்கு குத்தம் செஞ்சதுக்கு ஏதாவது தண்டனை அவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கணும். ஆனா அந்த மாதிரி எதுவும் யாருக்கும் இதுவரைக்கும் கிடைக்கல. அப்படின்னா உங்க ஸ்டிங் ஆபரேஷன்ல எவ்வளவு டாக்டர்ஸ் மாட்டினாங்களோ அவங்க இப்பவும் பிராக்டிஸ் பண்றாங்களா?
அவங்க பிராக்டிஸ் மட்டும் பண்ணலங்க, இந்த மாதிரியான தப்பு செய்யற கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு ப்ரமோஷன்ஸ் நிறையவே கிடைச்சிருக்கு. அவங்க எப்படி பிராக்டிஸ் பண்றாங்க? ஏன் கேக்குறேன்னா, நீங்க இவ்ளோ பெரிய ஆபரேஷன் நடத்தி அவங்கள வெளிச்சத்துக்கு காட்டுனீங்க. எப்படி பிராக்டிஸ் பண்றாங்க? அது பிரைம் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங் ரெட் ஃபோர்ட்ல இருந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ல டாக்டர்ஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு தெளிவா சொன்னாரு. ஓகே. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்ஸுக்கு டைரக்ஷன் கொடுத்தது. அதாவது எல்லா ஸ்டேட்லயும் இத உடனே நிறுத்தி டாக்டர்ஸ் இந்த தவற செய்யக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் பிரதிபா பாட்டீல் எல்லார் முன்னாலேயும் ஒரு செரிமனில ஓத் எடுக்கறாங்க. அதாவது இந்த டாக்டர்ஸ மன்னிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆனா இந்த மாதிரியான டாக்டர்ஸ் ராஜஸ்தான்ல பெண் முதலமைச்சர் அப்புறம் பெண் கவர்னர் இருந்தும் சுதந்திரமா தான் சுத்துறாங்க. அப்ப யார் தான் என்ன செய்வாங்க? உங்க கண் முன்னாடி தெளிவா தெரியுது. வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாமே தெளிவா தெரிஞ்சும் பல ஸ்டேட்மெண்ட்கள் வந்துட்டே தான் இருக்கு. உயிரோட இருந்தா என்ன, யமுனையில தூக்கி போட்டுருங்க. உயிரோட இருந்தா என்ன, பையனை போட்டு யமுனையில போட்டுடுங்கன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு கிளியர் எவிடன்ஸ் இருந்ததுக்கு அப்புறமும் ராஜஸ்தான் கவர்மெண்ட் அத்தனை டாக்டர்களையும், அதாவது இந்த ஸ்ட்ரிங் ஆபரேஷன் வெளியே வந்து மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே ராஜஸ்தான் கவர்மெண்ட் ஒரே நாள்ல எல்லா டாக்டர்ஸ் கிட்டையும் ஸ்டேட்மெண்ட்ஸ வாங்கி அப்படியே மூடிட்டாங்க. சரி. அப்புறம் விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்காக யாரும் மாட்டாம இருக்க மொத்த கேஸையும் ராஜஸ்தான் முழுக்க இருக்கிற ஜில்லாவில பரப்பி விட்டுட்டாங்க. அத்தனை டாக்டர்ஸும் இப்பவும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா எங்களை பாருங்க, நாங்க எல்லா ஜில்லால இருக்கிற கோர்ட்டுகளுக்கு போய் நாங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதான் நடந்திருக்கு. இந்த எல்லா கேஸ்லயும் ஒரு விஷயம் தான் சம்பந்தப்பட்டிருக்கு. நீங்க ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தினதுனால அவங்க கேஸ வேற வேற ஜில்லாவுல பரப்பி விட்டுருக்காங்க. நீங்களும் எல்லா கோர்ட்டுக்கும் சுத்தி சுத்தி வர்றீங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, எங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் அனுப்புவாங்க. எனது உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் அனுப்புவாங்க? ஆமா, எங்களுக்கு வந்துடுங்க. நாங்க தப்பு பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க அவங்க இடத்துக்கு போய் அவங்களுக்கு எதிராக பேசுறோம் இல்லீங்களா? இந்த அநியாயத்தை எங்க சொல்றது? நாங்க தப்பு பண்றோமா இல்ல டாக்டர்ஸ் பண்றாங்களான்னு நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெளிவாயிடும். சரி வாங்க, அந்த கிளிப்பிங்க பார்க்கலாம். வயித்துல பெண் குழந்தையான்னு எனக்கு தெரியணும். அதை தெரிஞ்சுக்க எவ்வளவு மாசம் ஆகும்? 4 மாசத்துல கிளியரா எல்லாம் தெரிஞ்சிரும். இவ்ளோ பெரிய குழந்தை உயிரோட தாங்க வெளியே வரும். உங்க வயிறே இவ்ளோ பெருசா இருக்கே. குழந்தை பெருசா இருக்கு, உயிரோட தான் வெளியே வரும். நீங்க அபார்ட் பண்ணுவீங்களா? இப்பெல்லாம் பேன் பண்ணிருக்காங்களே. குழந்தை சரியில்லைன்னு சொல்லி தான் உங்களை நாங்க அட்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அது சரி, குழந்தை உயிரோட இருக்குமா? குழந்தை உயிரோட தான் பிறக்கும், ஆனா செத்து போயிடும். எங்கேயாவது சுடுகாட்டுல போய் புதைச்சுக்கோங்களேன். கூட யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கள போய் புதைக்க சொல்லுங்க. அவ்வளவுதான். ஏன்னா கண்ட இடத்துல எல்லாம் தூக்கி போட முடியாது. காசு தனித்தனியா தரணுமா இல்ல ஒன்னா தரணுமா? இல்ல தனியெல்லாம் தர வேண்டாம். நாங்க எல்லா ஸ்டாஃபும் ஒன்னா பிரிச்சு எடுத்துப்போம். எவ்வளவு? 2000 ரூபாவா? மிருகத்தனம் தான். ரொம்ப வருத்தமான விஷயம் அது. சரி, இந்த ஸ்டிங் ஆபரேஷனை நீங்க எப்ப பண்ணீங்க? எவ்வளவு வருஷம் ஆகுது? 7 வருஷம் ஆகுது. 7 வருஷம். ஆனா இப்பவும் நீங்க கோர்ட்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கேஸ் முடியலையா? நம்ம இது விஷயமா கண்டிப்பா ஏதாவது செஞ்சே ஆகணும். என்ன கேட்டா நாம உடனடியா ராஜஸ்தான் அரசுக்கு, அங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதணும். அவங்க இந்த மொத்த கேஸையும் ஃபாஸ்ட் ட்ராக்ல உடனடியா கொண்டு வர சொல்லணும். சீக்கிரத்திலேயே இதுக்கு ஒரு தீர்ப்பு வரணும். டாக்டர்ஸ் குத்தவாளியா இல்லையான்னு கோர்ட் பார்த்துக்கிட்டோம், ஜட்ஜஸ் தான் சொல்லுவாரு. ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கோட கோர்ட்டாவது சீக்கிரம் வரணுங்கிறதா நம்மளோட ஆசை. கேசஸோட முடிவும் சீக்கிரம் தெரியட்டும். இந்த லெட்டரை நான் எழுதுறேன், நீங்க எல்லாரும் உங்க ஆதரவை கொடுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நாம எல்லாருமே சேர்ந்து இதுல ஈடுபட்டோம்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இதுக்காக நாம என்ன செய்யணும், நாம எப்படி முன்னேறி போறது, இதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் ஷோவோட கடைசியில சொல்லுவேன். நீங்க 2 பேரும் இந்த நாட்டுக்கு பெரிய வேலையை செஞ்சிருக்கீங்க. நாங்க உங்க கூட இருக்கோம். அதோட எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த நாட்டு மக்களும் உங்க கூட இருப்பாங்க. இந்த நாட்டுக்கு உங்கள மாதிரி வீரமான பத்திரிகையாளர்கள் தான் இப்ப தேவை. மறுபடியும் எங்களோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு சீக்கிரமே திரும்பி வரேன். வெல்கம் பேக். ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் இப்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சாச்சு. மக்கள் எல்லாரும் தங்கள் குடும்பத்துல ஆண் பிள்ளைகள் தான் வேணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆசை வெறியா மாறி இதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராகவும் இருக்காங்க. சரி, ஏதோ ஒண்ணு பண்ணி நாம ஆண் குழந்தைய பிறக்க வச்சிட்டோம். சந்தோஷப்படுவோம், ஸ்வீட்ஸ் கொடுப்போம், பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவோம். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு அவங்கள நாம அடைஞ்சிருக்கோம். என் கூட நீங்களும் குருச்சேத்திரத்துக்கு வாங்க. ஹரியானாவின் குருச்சேத்திரம். அங்க சில வாலிபர்கள் நமக்காக காத்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்கு. ஆமா, இவங்களுக்கெல்லாம்
ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள எவ்வளவு பேருக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வயசு வந்தாச்சுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஏகப்பட்ட பேர் கைய தூக்கி இருக்கீங்க. சரி, இப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? அவங்க கைய தூக்குங்க. யாருக்கும் ஆகலையா? ஏன்? நொந்து போன ஒரு சங்கங்க இது. என்னது? நொந்து போன ஒரு சங்கம்னு சொன்னேன். சரி, உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல? பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுங்க. அப்புறம் எங்க இருந்து கல்யாணம் நடக்கும்? சரி, எதுக்காக பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறாங்க? அவங்கள கொன்னுடுறாங்க, டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க, அல்ட்ரா சவுண்ட் எல்லாம் பண்ணி அவங்கள பாவம் கொன்னுடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றதால பெண்கள் குறைவா இருக்காங்க. நாங்களும் கல்யாணம் ஆகாம இருக்கோம். சரி சரி, புரியுது. கான் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். ஆஹா, கேளுங்க. என்ன விஷயம்? அதாவதுங்க, எங்க எல்லாருக்கும் 35 வயசுக்கு மேல ஆகுதுங்க. நீங்களாவது எங்களுக்காக ஏதாவது பண்ணுங்களேன். எங்களுக்காக பொண்ணு பாருங்க. ஏங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ண முடியும்? உங்களுக்காக நான் வேண்டிக்க தான் முடியும். வேற என்ன பண்ண? ஏன் சார், சல்மான் கானுக்கும் பொண்ணு கிடைக்கலையா? சல்மான் கான் சார எங்க கிட்ட அனுப்பி வைங்க. எங்க சங்கத்துக்கு அவரையே தலைவராக்கிடுறோம். இங்க பாருங்க, சல்மான் கான் சாரோட பிரச்சனையே வேற. அதாவது அவர் சுத்தி நிறைய பெண்கள் சுத்திக்கிட்டே இருக்காங்க. யார கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தெரியாம அவர் தவிக்கிறார். அவரோட பிரச்சனை உங்க பிரச்சனை மாதிரி கிடையாதுங்க. எனவே இவ்வளவு நேரம் எங்களோட பேசுனதுக்காக உங்க எல்லாருக்கும் நன்றி. நன்றிங்க. விஷயம் தெளிவாயிடுச்சு. ரொம்ப ஆசைப்பட்டு ஆண் பிள்ளைகளை பிறக்க வச்சிருக்கோம். இங்க அவங்களுக்கு பொண்ணுங்க கிடைக்கல. பெண்கள் ஆண்கள் ரேஷியோல இந்த அளவுக்கு வித்தியாசம் இருந்ததுன்னா பல ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்காம தவிக்க தானே வேணும். பாவம், அவங்க என்னதான் பண்ணுவாங்க? எவ்வளவு பேருக்கு வரப்போற 10 வருஷத்துல குறைஞ்சது 2 கோடி பசங்க பாதிக்கலாம். இந்த மாதிரி நடந்துட்டா கல்யாணங்கிற மார்க்கெட் ஓபன் ஆயிடும். வாங்குறவங்க இருப்பாங்க, விக்கிறவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம புரோக்கர் வேற இருப்பாங்க. ஏலம் நடக்கும், பேரம் பேசுவாங்க, பணமும் கைமாறப்படும். ஒரு பெண் வியாபார பொருளாக மாற்றப்படுவாள். ஒரு பொண்ணை வாங்கி விக்கிற மாதிரியான சம்பவங்கள் ஒரு தடவை நம்ம சமூகத்துல வந்துடுச்சுன்னா அப்புறம் ஏகப்பட்ட குற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதை உங்களால கற்பனை கூட பண்ண முடியாது. நான் கொஞ்சம் ஓவரா பேசுறேன்னா? அதுவும் நான் உங்களை ரொம்ப பயமுறுத்துறேன். ஆனா இப்போ ஒரு பயங்கரமான விஷயத்த நான் சொல்ல போறேன். அந்த விஷயம் இனிமே வராது. உண்மையை சொல்லணும்னா அந்த விஷயம் வந்தாச்சுன்னு சொல்லுவேன். இப்ப நம்ம நடுவுல ஒரு முக்கியமான நபர் வந்திருக்காரு. வீரேந்தர் சார் ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்காரு. பல நல்ல காரியங்கள்ல இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு. சரி, உங்க இலாக்காவுல இருக்கிற பிரச்சனையை சொல்லுங்க. நான் ராஜஸ்தான்ல அல்வர் ஜில்லாவில் இருக்கேன். அது டெல்லிக்கு பக்கத்துல இருக்கு. ஒரு வருஷத்துல சுமார் 15,000 பெண்கள் பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிஷா, பெங்கால், ஆந்திராவில் வந்து இழுத்துக்கிட்டு வராங்க கல்யாணம்னு போய் சொல்லி. அதாவது உங்களோட ஜில்லாவுல ஒரு வருஷத்துல 15,000 பெண்கள் வாங்கப்படுறாங்க. ஆமா, எண்ணிக்கை ரொம்ப பெருசுதான். இது பெருசு இல்லைங்க. 15,000ங்கிறது ரொம்ப கம்மி தான். 1900 ஊர்கள் இருக்கு. அந்த ஊர்கள்ல இப்ப நீங்க ஸ்கிரீன்ல காட்டின வாலிபர்கள் மாதிரி கல்யாணம் ஆகாத பட்டாளமே இருக்கு. இவங்க பாவம் இங்க இருந்து பீகாருக்கு போறாங்க. அங்க இருந்து ஏழை பெண்களை விலை கொடுத்து வாங்கிட்டு வராங்க. கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. நிறைய பெண்களுக்கு கல்யாணமும் நடந்திருக்கலாம். ஆனாலும் பெண்கள் விற்கப்படுறாங்க. இந்த விஷயங்கள் ராஜஸ்தான்ல அதிகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்பெல்லாம் விஷயம் பேப்பர்லயும் வந்தாச்சு. நம்மளோட ப்ரோக்ராமுக்கு பில்வாடால இருந்தும் சில மகளிர்கள் வந்திருக்காங்க. உங்களோட இடத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நான் பில்வாடால இருந்து வரேன். அதோட நான் ஜெயின் கம்யூனிட்டியை சேர்ந்தவ. இந்த மாதிரியான பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா பெண்கள் இருக்கிறாங்களே, இவங்கள வேற இடத்துல இருந்து கொண்டு வரப்படுறாங்க. அதாவது கர்நாடகா, பெல்காம்ல இருந்து கொண்டு வரப்படுறாங்க. ஈவன் என் கசின் ஃபேமிலில இருந்தே ஒரு பொண்ணு அங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்காக பெண்கள் வாங்குறது விக்கிறதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சாச்சு. ஆமாங்க நண்பர்களே, நம்ம கூட கர்வீந்தர் மேடமும் இருக்காங்க. ஹரியானால இவங்க ப்ரொடக்ஷன் ஆபீசரா வேலை பாக்குறாங்க. சொல்லுங்க, பெண்கள் இதால எப்படி பாதிக்கப்படுறாங்க? பெண்களை இந்த மாதிரி வாங்குறதும் விக்கிறதும் எப்ப ஆரம்பிச்சதோ அப்பவே எல்லா ஊரோட கௌரவமும் ரொம்ப மட்டத்துல போயிடுச்சு. சரி, ஏற்கனவே இந்த மாதிரியான செயல்களால பெண்களோட மதிப்பு ரொம்ப கம்மியா இருந்தது. அதோட இப்ப அவங்கள விற்கவும் ஆரம்பிச்சதால ரொம்ப கேவலமா நடத்தப்படுறாங்க. கல்யாணங்கிற பேர்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்புறம் வீட்ல 4 ஆம்பளைங்க இருந்தா எல்லாருமே அவ கூட உடலுறவு வச்சுப்பாங்க. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி அடிக்கடி வாங்கி விற்கவும் செய்வாங்க. அவங்கள யாருமே மதிக்கவும் மாட்டாங்க. எப்ப வேணும்னாலும் அவங்கள வீட்ல இருந்து விரட்டிடுவாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கும் சமூகத்துல எந்த மதிப்பும் கிடைக்கிறது இல்ல. சில வீட்ல பாத்தீங்கன்னா அங்க நிரந்தரமான பெண்கள் இருப்பாங்க.
அவங்க தன்னோட அதிகாரத்துக்காக சில நேரத்துல போராடும் போது சித்திரவதைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவங்கள கண்ட மாதிரி திட்டுவாங்க. வெளியில போனா 10,000க்கு பொண்ணு வாங்கலாம்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சேலஞ்ச சமாளிக்க வேண்டியது வருது. அது மட்டும் இல்லாம அவங்களோட உயிருக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, பல விதமான தடுப்புகளை தாண்டி அப்படியே ஒரு பெண் குழந்தை இந்த உலகத்துல பிறந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது பிறந்து நல்லா வளர்ந்துடுச்சுன்னே வச்சுக்கோங்க. சரி, அவ பல சேலஞ்சஸ சமாளிக்க வேண்டி வருது. அவ பாவம் ஸ்கூலுக்கு போகும்போது, அவ வேலைக்கு போகும்போது, கல்யாணம் ஆகாத இந்த மாதிரி ஆண்கள் பெரிய கும்பலா இருந்து கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் எங்க சமூகத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. மொத்தத்துல எங்க சமூகத்து பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்க. அவங்க முகத்துல ஆசிட் அடிப்பாங்க, அவங்கள கிட்னாப் பண்ணுவாங்க, கேங் ரேப் வேற நடக்கும். அதாவது வீட்டை விட்டு வெளியே பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இருக்காது. பெண் சிசு கொலைக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சாலும் வெளியே உங்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடையாது. அதேதான். இந்த தீய செயல்ல நாம எல்லாருமே பாதிக்கப்படும். ஆமா ஆமா. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நாம நினைச்சதை விடவும் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா சில மின்னும் நட்சத்திரங்களும் இருக்கு. அது நமக்கு அழகா வெளிச்சத்தை தருது. அவங்க வழிகாட்டுறாங்க, நம்பிக்கையை வளர்க்குறாங்க, ஊக்கம் கொடுக்கறாங்க. அதையும் தாண்டி என்கிட்ட ஒரு மந்திரக்கோலம் இருக்கு. அது ஒரு நொடியில எல்லாத்தையும் சரி பண்ணிடும். திரும்பி வரும்போது அது என்னங்கிறத நாம பார்க்கலாம். பேப்பரும் பெண்ணையும் நீங்க தயாரா வச்சுக்கோங்க. ஏன்னா சில விஷயங்களை நீங்க குறிச்சுக்கணும். வெல்கம் பேக் நண்பர்களே. பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சுக்கவும் செஞ்சோம். அதுக்கு என்ன பண்ணலாம்? பிரச்சனைகளை சொல்றது மட்டும் என்னோட வேலை இல்ல, மாற்றங்களை உருவாக்குறது தான் என்னோட ஆசையே. இதுல சந்தோஷம் என்னன்னா, மாற்றங்கள் வர மட்டும் செய்யாது, மாற்றத்தை கொண்டு வரும் நட்சத்திரம் நம்ம கூட தான் மின்னிக்கிட்டு இருக்காரு. அதை நம்ம பார்க்கலாம், பார்த்து கத்துக்கவும் செய்யலாம். இந்த மொத்த உலகத்துக்கும் அதை சொல்ல முடியும். இப்ப நான் உங்களை நவாஷகருக்கு கூட்டிட்டு போறேன். பஞ்சாபோட ஒரு டிஸ்ட்ரிக்ட். அங்க 1000 ஆண்களுக்கு பெண்களோட எண்ணிக்கைய கணக்கிட்டு பாத்தீங்கன்னா வெறும் 775 தான் இருக்கு. जन्म तो पहला माए मैनू क्यों रे कत्ल करा ओ डॉक्टर आ गए. அந்த காலம் பயங்கரமா இருந்தது. நவாஷஹருக்கு மேல கருப்பு மேகங்கள் சூழ்ந்திருந்தது. இங்க பெண்களின் எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சு போயிருந்தது. 2005 டெப்யூட்டி கமிஷனர் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு. அவர் முதல்ல கையில எடுத்துக்கிட்ட பெரிய பிரச்சனையே பெண் சிசுவதை தான். அவர் செஞ்ச முதல் வேலையே சிட்டியில வேலை செய்யறவங்க, டாக்டருங்க, மிட்வைஃபுங்க, பிசினஸ்காரங்க எல்லாரையும் ஒரு செமினாருக்கு கூப்பிட்டாரு. அது ஒரு எச்சரிக்கை கூட்டமா தான் இருந்தது. நான் அவங்க எல்லாரையும் கைது பண்ணிடுவேன்னு சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லாம அவர் சொன்ன மாதிரியே கைதும் பண்ணினாரு. அந்த குரூப்ல நானும் ஒரு டெலிஃபோன் ஆபரேட்டரா சேர்ந்தேன். பிரெக்னெண்டா இருக்கிற பெண்கள் கிட்ட நான் போன்ல பேசுவேன். நான் டிசி ஆபீஸ்ல இருந்து பேசுறேன், ஆபரேட்டரா வேலை பாக்குறேன்னு சொல்லுவேன். உங்களுக்கு வீட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? யாராவது உங்களை தொந்தரவு பண்றாங்களா? உங்களுக்கு பிறக்க போறது ஆனா பெண்ணான்னு செக் பண்ண சொல்லி யாராவது வற்புறுத்துறாங்கன்னா எங்க கிட்ட சொல்லுங்கன்னு நான் சொல்வேன். இது சம்பந்தமா அவர் கிட்டத்தட்ட 75 ஆர்கனைசேஷனை ஒன்னா கூட்டினாரு. அதோட பலமா கேம்பெயின் எல்லாம் நடத்தினாரு. நவான்ஷஹர் தீவிரமா செயல்பட தொடங்கிச்சு. ஏகப்பட்ட மீட்டிங், ஊர்வலங்கள், ராலிஸ், நேரடியா மக்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு இப்படி ஆயிரக்கணக்கான பெண்கள், ஆண்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பெயின்ல கலந்துக்கிட்டாங்க. மனிதனின் முயற்சி ஒரு இலாக்காவில புரட்சியை ஏற்படுத்துச்சு. இதனால மாற்றங்கள் கண் முன்னால தெரிய ஆரம்பிச்சது. 2001 எண்ணிக்கைக்கு எதிரா 2011 நவான்ஷஹர்ல பெண்களின் எண்ணிக்கை 71 பாயிண்ட்ஸ் அதிகமாச்சு. இன்னைக்கு 2011 இந்த ஊர்ல 1000 ஆண்களுக்கு சமமா 779 பெண்கள் இருக்காங்க. எங்களுக்கு பெண்கள் தான் பெரிய சொத்துன்னு சொல்லுவோம். மாற்றத்தின் இந்த புரட்சி மொத்த நாட்டுக்கும் புது வழிய வகுத்து காட்டியிருக்கு. நவாஷஹர்ல ஜுலா மாஜ்ரா ஊர்ல ஆண்கள் பெண்களின் எண்ணிக்கை சரிசமமா இருக்கு. 1000 பசங்களுக்கு சமமா 1000 பெண்கள் இருக்காங்க. சில பேர் இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல. நீங்க ரொம்ப அதிகமாவே பிரச்சாரம் பண்றீங்கன்னு அவங்க சொன்னாங்க. இவரால தான் பெண்கள் உலகத்தையே பார்க்க ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனா நான் இன்னைக்கு என் மகளை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு.
என்ன பாத்தீங்களா? அந்த ஊர்ல இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும்னா எல்லா ஊர்லயும் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். சரியான முடிவை நாம தான் எடுக்கணும். நண்பர்களே, நாம மறுபடியும் ஒரு தடவை கைத்தட்டி மிஸ்டர் கிஷன் குமாருக்கும் நன்றி சொல்லலாம். அதோட நவாஸ் சேகருக்கும் தான். நண்பர்களே, நம்ம பாரதத்தையும் பாரத மக்களையும் அவங்க கலாச்சாரத்துக்காகவே ஆச்சரியமா திரும்பி பார்க்கறாங்க தெரியுமா? இத சொல்றதுக்கு ஜாதி மத பேதங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம். இத செய்யறதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்திருக்காங்க. நீங்களே யோசிங்க. ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சம் பெண் குழந்தைகள் கருவிலேயே அழிக்கப்படுறாங்க. இது ஒரு எண்ணிக்கை கிடையாது. சும்மா கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸோ இல்ல பேப்பர்ல பிரிண்ட் ஆகிறதோ இல்ல. ஆனா இது சீரியஸான மேட்டர் தான். நம்மளை பத்தி இது பல விஷயங்களை வெளிப்படுத்துது. நம்ம எண்ணத்தையும் நம்மளோட மனசையும் கண்ணாடி போட்டு காட்டுது. நம்ம தேசத்தோட கலாச்சாரங்கள், பெருமைகள், செயல்பாடுகளை நினைச்சா நமக்கு கர்வமா இருக்கு. ஆனா அந்த நாட்டோட கௌரவம், அதோட மதிப்பு, மக்களோட நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நம் பாரத மாதா வெறும் ஆண்களுக்கு மட்டுமே அம்மாவா இருந்துருவாங்களா? எல்லாம் மாறணும். நம் பாரதத்துல பெண்கள் வாழ்றதுக்கும் நாம அனுமதிக்கணும். சரி, அந்த மந்திரக்கோளுங்க, அதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த மந்திரக்கோளுங்கிறது நானும் நீங்களும் தான். இப்ப இந்த ஸ்டுடியோல என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் வீட்ல உட்காந்துக்கிட்டு டிவி ஆன் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ல என்ன பாக்குறவங்களும் உடனே ஒரு முடிவுக்கு வரணும். இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கணும். அப்ப எல்லாம் நின்னுடும். அரசாங்கம், போலீஸ், சட்டம் அவங்க வேலைகளை அவங்க செய்யட்டும். ஆனா உண்மையான பலம் எங்க இருக்குன்னா உங்களோட என்னோட எண்ணங்கள்ல இருக்கு. அதுவும் முக்கியமா இளைஞர்கள் கையில தான் இருக்கு. நீங்க முடிவு பண்ணுங்க, எந்த மாதிரியான ஒரு இந்தியாவை நீங்க எல்லாரும் பார்க்க ஆசைப்படுறீங்க. டாக்டர்ஸ் முடிவு பண்ணட்டும். இனிமே இந்த மாதிரி தப்ப செய்ய மாட்டேன்னு அவங்க சபதம் எடுக்கட்டும். அந்த கோர்ட்டு, கேஸ், போலீஸ்காரங்க அவங்க முடிவு பண்ணட்டும். அவங்க குற்றங்களை கண்டுபிடிச்சு தண்டனையை கொடுக்கலாமா வேண்டாமான்னு தீர்மானிக்கட்டும். நீங்களும் நானும் முடிவு பண்ணலாம், இதையெல்லாம் நிறுத்தணுமா வேண்டாமான்னு. ஒரு வருஷம் கிடையாது, ஒரு மாசம் கிடையாது, ஒரு வாரம் கிடையாது. இப்போ இந்த நிமிஷமே, இந்த செகண்டே, இந்த க்ஷணமே நாம முடிவெடுக்கலாம். இதை நாம செய்யலாமா வேண்டாமான்னு. இதுதான் அந்த மந்திரக்கோள். சத்தியமேவ ஜெயத்தே மூலமா ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுதான் என்னோட முதல் கனவு. உங்களுக்கு உதவ ஆசைப்படுறேன், உங்க உதவிக்கும் ஆசைப்படுறேன். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் ராஜஸ்தான் அரசுக்கு ஒரு லெட்டர் எழுத போறேன். அதாவது ஒரு விண்ணப்பம் கொடுக்க போறேன். அதுல என்ன குறிப்பிட போறேன்னா, ராஜஸ்தான் அரசாங்கம் மீனா மேடம் சக்தாவத் சார் மேல போட்டிருக்க வழக்க, அதாவது மொத்த கேஸ்க்கும் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கா உருவாக்கணும். அப்பதான் அவங்க மேல போடப்பட்ட எல்லா கேஸ்க்கும் ஹியரிங்ஸும் சீக்கிரம் வரும், ஒரே கோர்ட்ல வரும். இந்த லெட்டரை நான் எழுதுறேன், நீங்க எல்லாரும் ஆதரிக்கணும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த நாட்டுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது இந்த ராஜஸ்தான் அரசாங்கமானது இவங்க 2 பேர் மேல இருக்கிற கேஸோட ஹியரிங்ஸ, அதாவது எல்லா வழக்குக்கும் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கை உடனே உருவாக்கணும். உங்க பதில் ஆமான்னு இருந்தா உங்க மொபைல் போன்ல ஒய்ன்னு டைப் பண்ணி இந்த நம்பருக்கு அனுப்புங்க. 5782711. உங்க பதில் இல்லைன்னு இருந்தா என்ன டைப் பண்ணி இதே நம்பருக்கு அனுப்புங்க. இந்த எஸ்எம்எஸ் அனுப்ப ஜஸ்ட் ₹1 தான் செலவாகும். இந்த எஸ்எம்எஸ் மூலமா எவ்வளவு பணம் கலெக்ட் ஆகுதோ அந்த பணம் அரசு வரிகள் போக மீதமுள்ள மொத்த பணமும் இந்த ஆர்கனைசேஷனுக்கு போயிடும். ஸ்னேகாலயா ஒரு அருமையான தொண்டு நிறுவனம். பெண் சிசு கொலைகளுக்கு எதிராக போராடுறாங்க. அனாதை பெண்களுக்கு ஆதரவு தராங்க. நீங்க 1க்கும் அதிகமான எஸ்எம்எஸ்களை அனுப்பலாம். இல்ல இந்த தொண்டு நிறுவனத்துக்கு நீங்க ஆதரவு தர நினைச்சீங்கன்னா செக்கை ரெடி பண்ணி பக்கத்துல இருக்கிற ஆக்சிஸ் பேங்குக்கு போய் இந்த செக்கை டெபாசிட் பண்ண முடியும். இல்ல அவங்களோட வெப்சைட்ல நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். செக்கை எப்படி டெபாசிட் பண்றதுன்னு ஆக்சிஸ் பேங்க்ல கேட்டாலே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இந்த நாட்டு மக்கள் கிட்ட இருந்து எவ்வளவு பணங்கள் சேருதோ அது எஸ்எம்எஸ் மூலமாவும் இருக்கலாம், செக் மூலமாவும் இருக்கலாம், ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபர் மூலமாவும் இருக்கலாம். எவ்வளவு பணம் சேருதோ அதே அளவு பணத்தை ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கும். ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் சத்தியமேவ ஜெயத்தையோட பார்ட்னரும் கூட. அதாவது எல்லா விதத்திலையும் உதவிகள் செய்றாங்க. நீங்க விரும்பினா உங்களோட பதில்களை எங்க வெப்சைட்ல வந்து தாராளமா கொடுக்கலாம். எங்களோட வெப்சைட் www.satyamevajayate.in. உங்க எண்ணங்களை எங்களுக்கு கடிதம் மூலமாவும் அனுப்பலாம். எங்களோட அட்ரஸ் இப்ப நீங்க ஸ்கிரீன்லயே பார்க்கலாம். அதிகப்படியான மக்கள் இதுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறதா என்னோட ஆசையே. ஏன்னா ராஜஸ்தானோட அரசாங்கத்துக்கு நான் லெட்டரை எழுதும் போது அப்ப உங்க எல்லாரோட ஆதரவும் என் கூட இருக்கணும். நாம அத்தனை பேரும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். எங்க வெப்சைட் www.satyamevajayate.in வாங்க. இந்த ப்ரோக்ராம பத்தின உங்களோட எண்ணங்களை எங்களுக்கு சொல்லுங்க. இன்னொரு விஷயம், எங்க வெப்சைட்ல நீங்க வீடியோ மெசேஜும் அனுப்பலாம். உங்களோட விமர்சனங்களை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். உங்களையும் பார்க்க விரும்புறேன்.
உங்க எண்ணங்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். போறதுக்கு முன்னாடி அந்த தாய்மார்களுக்கு எனது வணக்கங்கள். அவங்க பல கஷ்டங்களை பாவம் தாங்கிக்கிட்டு தன்னோட மகளுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்காங்க. அவங்களோட தாய்மைக்கு, துணிச்சலுக்கு, ஆற்றலுக்கு மறுபடியும் என்னோட பெரிய சல்யூட். என் கூட உங்களோட நேரத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட இந்த சந்திப்பு அடுத்த வாரமும் தொடரும். அடுத்த வாரம் புது பிரச்சனையோட, புது டாபிக்கோட, புது தீர்வுகளோட சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள், எதிர்பாருங்கள், நம்பிக்கையோட இருங்கள். ஏன்னா உங்களால மட்டும்தான் இந்த தேசத்தோட தலையெழுத்த மாத்தி காட்ட முடியும். ஜெய்ஹிந்த், சத்தியமேவ ஜெயதே. வருகிறார்கள் ராம் சம்பத் மற்றும் ஸ்வானந்த் கிர்கிரே. வாவா குருவியே, சின்ன சிட்டு குருவியே, உன் கூட்டுக்கு மீண்டும் வருவாயே. வாவா குருவியே, செல்ல சிட்டு குருவியே, என் வாசல் மீண்டும் வருவாயே. இருளாச்சே ஒளி போச்சே, உன் வனமோ வாடலாச்சே. ஒளி கற்றையே அள்ளிவா, விண் தொட்டே துள்ளிவா, என் வாசல் மீண்டும் வருவாயே. நாங்கள் கணக்கில்லா தீமைகள் நாளும் செய்தோம், நாங்கள் அளவில்லா கொடுமைகள் உனக்கே செய்தோம். மனமோ தவிக்கின்றதே, கூடு விட்டு பறந்தோடினாய். நிலமோ துடிக்கின்றதே, நீ இன்றி வெறிச்சோடியே. அந்த மழை மேகம் என்னை தழுவும் நாளும் வருமோ? வாவா குருவியே, எந்தன் குருவியே, உன் கூட்டுக்கு மீண்டும் வருவாயே. அந்த தமிழ் தாயை அழைத்து உனை தாலாட்டுவேன். தங்க யாழ் எடுத்து நீயாட இசை மீட்டுவேன். அந்த விடி வெள்ளியை நெற்றி சூடியாக்குவேன். அந்த வானவில்லை வெற்றி மாலையாக்குவேன். உந்தன் கனவை நனவாக்கி புது உலகம் செய்வேன். வாவா குருவியே, எந்தன் குருவியே, உன் கூட்டுக்கு மீண்டும் வருவாயே. வாவா குருவியே, செல்ல சிட்டு குருவியே, என் வாசல் மீண்டும்